சில சமயங்கள்ல ஒரு சின்ன வாக்குவாதம் கூட பெரிய சண்டையா மாறிடுதா? இல்லனா ஒரு பிரச்சனைய பேசாம அப்படியே தள்ளி போட்டுடுறீங்களா? நாம ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகளை எப்படி கையாளுறோம்னு தெரிஞ்சுக்க ஒரு சுவாரஸ்யமான வழி இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு மிருகம் எதுன்னு நாம கண்டுபிடிக்க போறோம். கமல்ஹாசனோட இந்த வரி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு உண்மைய பளிச்சுன்னு சொல்லுது. நம்ம அமைதியா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், ஆனா ஒரு சிக்கல் வரும்போது நமக்கே தெரியாம நம்மளோட இன்னொரு முகம், அந்த மிருக குணம் வெளிப்படும். அது சில சமயம் கோபமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், இல்லனா எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற வெறியா கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கும் போது உங்களுடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? உடனே சண்டைக்கு போவீங்களா, இல்ல அமைதியா ஒதுங்கிடுவீங்களா? உங்களுடைய இந்த இயல்பான எதிர்வினை தான் உங்க கான்ஃப்ளிக்ட் அனிமல், அதாவது உங்களுடைய சண்டையிடும் மிருகம். வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, இந்த மிருகம் எல்லாம் எப்போ வெளியே வரும்? ரொம்ப சிம்பிள். ஒரு முரண்பாடு, அதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது தான் இதுங்க வெளியே வரும். கான்ஃப்ளிக்ட்னா உடனே ஏதோ பெரிய சண்டைன்னு நினைச்சுக்காதீங்க. ஆஃபீஸ்ல உங்களுக்கும் உங்க டீம்மேட்டுக்கும் ஒரு வேலையை எப்படி செய்யறதுங்கிறதுல வர சின்ன கருத்து வேறுபாடு, ஏன் வீட்ல டிவி ரிமோட்டுக்கு வர சண்டை கூட ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். நம்ம வாழ்க்கையில இது ரொம்பவே சகஜம். ஆனா நாம இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு புரிஞ்சுக்கிறது தான் இதை சரியா கையாடுறதுக்கான முதல் படி. இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். மொத்தம் 5 மிருகங்களை பத்தி பார்க்க போறோம். நான் சொல்ல நேர்மையா உங்களோட ஒப்பிட்டு பாருங்க. ஆஃபீஸ்ல, நண்பர்கள் கிட்ட, வீட்ல ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க இதுல எந்த மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்க? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது சுறா. சுறாவோட ஒரே குறிக்கோள் நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இவங்க ரொம்ப வேகமா முடிவெடுப்பாங்க, தன்னம்பிக்கையே அதிகமா இருக்கும். ஒரு அவசரமான சூழல்ல ஒரு தலைவருக்கு இந்த குணம் ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா இதனால கூட வேலை செய்யறவங்க மனசு புண்படலாம். இவர் நம்மள பத்தி யோசிக்கவே மாட்டாருன்னு அவங்கள நினைக்க வச்சிடும். பாருங்க, நான் ஜெயிக்கணும், நீ தோத்தா எனக்கு கவலை இல்ல. இதுதான் சுறாவோட மனநிலை. இந்த மனப்பான்மையால உறவுகள் ரொம்பவே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு வாக்குவாதத்துல ஜெயிக்கிறது உங்களுக்கு முக்கியமா, இல்ல அந்த உறவு முக்கியமா? இந்த கேள்விக்கு உங்க பதில் ஜெயிக்கிறது தான் அப்படின்னா உங்ககிட்ட சுறா குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இது தப்பில்ல. ஆனா இதை எப்படி மத்தவங்களையும் அரவணைச்சு போற மாதிரி மாத்திக்கலான்னு நாம அப்புறம் பார்ப்போம். அடுத்ததா நம்ம புத்திசாலி ஆந்தை. இது என்ன பண்ணுனா எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கும். ஆந்தையோட குறிக்கோள் ரொம்ப சிம்பிள். நானும் ஜெயிக்கணும், நீயும் ஜெயிக்கணும். இவங்க ஒரு பிரச்சனையை ஆழமா அலசி எல்லாருக்கும் ஏத்த ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்க முயற்சிப்பாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல வேலை செய்யும்போது இந்த மாதிரி ஒரு டீம் லீடர் இருந்தா டீம்ல இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, சில சமயம் அவங்க ரொம்ப நேரம் யோசிச்சு விவாதம் செஞ்சே நேரத்தை வீணடிச்சிடுவாங்க. மூணாவதா வர்றது தந்திரமான நரி. நரியோட பாணி என்னன்னா ஒரு நடுத்தர வழியை கண்டுபிடிப்பது. சரி, கொஞ்சம் நீ விட்டு கொடு, கொஞ்சம் நான் விட்டு கொடுக்கறேன், நடுவுல ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம்னு நினைப்பாங்க. உதாரணமா, நீங்களும் உங்க பார்ட்னரும் வெக்கேஷன் எங்க போறதுன்னு சண்டை போடுறீங்கன்னு வைங்க. நரி மாதிரி யோசிச்சா, சரி இந்த தடவை நீ சொன்ன இடத்துக்கு போலாம், அடுத்த தடவை நான் சொன்ன இடத்துக்கு போலான்னு ஒரு சமரசம் பண்ணிடுவாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. சில சமயம் யாருக்குமே முழு திருப்தி கிடைக்காது. நான்காவதா ஆமை. பிரச்சனைன்னு வந்தாலே ஐயோ ஆள விடுங்கன்னு ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற ரகம் இவங்க. இவங்க அமைதியை விரும்புவாங்க, மத்தவங்க சொல்றத நல்லா கேட்பாங்க. ஆனா பிரச்சனையை சந்திக்க பயப்படுவாங்க. இதனால ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல உங்க கருத்தை சொல்லாம விட்டுருக்கீங்களா? இல்ல ஒரு சம்பள உயர்வு கேட்க தயங்கி ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுருக்கீங்களா? இந்த பயம்தான் ஆமையோட பெரிய சவால். கடைசியா நம்ம அன்பான டால்ஃபின். இவங்களுக்கு உறவுகள் தான் எல்லாத்தையும் விட முக்கியம். டால்ஃபினுக்கு அவங்களோட வெற்றியை விட மத்தவங்களோட சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். இவங்களால ரொம்ப அன்பான வலுவான உறவுகளை உருவாக்க முடியும். குடும்பத்துல, நண்பர்கள் மத்தியில இவங்க ஒரு வரம் மாதிரி. ஆனா ஆபீஸ்ல இதவே பிரச்சனையாகலாம். எப்பவுமே மத்தவங்களுக்காக வேலை செஞ்சு தன் தேவைகளை கவனிக்காம விட்டுட்டா சீக்கிரமே சோர்வடைஞ்சிருவாங்க. சரி, இப்போ உங்க மிருகம் எதுன்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்ல. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு பலம் இருக்கு, ஒரு பலவீனம் இருக்கு. புத்திசாலித்தனம் என்னன்னா, நம்ம பலவீனங்களை சரி செஞ்சு எல்லா குணங்களையும் தேவைக்கேத்த மாதிரி பயன்படுத்துறது தான். வாங்க அதுக்கான சில எளிய பயிற்சி முறைகளை பார்ப்போம். நீங்க ஒரு ஆமையாவோ இல்ல டால்ஃபினாவோ இருந்தா உங்களுக்காக பேச கத்துக்கிறது தான் முதப்படி. இதோ சில தினசரி பழக்கங்கள். 1. தினமும் சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்க கருத்தை சொல்ல பழகுங்க. 2வது, முடியாதுன்னு சொல்ல பழகுங்க. ஒரு ரோல் பிளே மாதிரி கூட முயற்சி பண்ணலாம். உங்க நண்பர் உதவி கேட்கிறார், ஆனா உங்களுக்கு நேரம் இல்ல. கண்ணாடியை பார்த்து மன்னிச்சுக்கோ நண்பா, இன்னைக்கு எனக்கு முடியலன்னு தைரியமா சொல்லி பாருங்க. நீங்க சுறா, ஆந்தை இல்ல நரியா இருந்தா உங்களுக்கான பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமானது. சுறாவா இருந்தா ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நிறுத்தி இந்த முடிவுல மத்தவங்க எப்படி உணர்வாங்கன்னு உங்களையே கேட்டுக்கோங்க.
ஒரு நல்ல தலைவருக்கு இந்த குணம் ரொம்ப அவசியம். ஆந்தையா இருந்தா எந்த ஒரு விவாதத்துக்கும் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணுங்க. நரியா இருந்தா ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்திலும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு ஒரு பட்டியலை தயார் பண்ணுங்க. இந்த பயிற்சிகள் மூலியமா நாம அடையிறது என்ன தெரியுமா? ஒரே ஒரு மிருகமா இல்லாம தேவைக்கு ஏத்த மாதிரி சரியான மிருகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு ஜூ கீப்பர் மாதிரி மாறுறது தான். இதுதான் உண்மையான தேர்ச்சி நிலை. ஒரு சிறந்த தலைவர் எப்படி இருப்பாருன்னு பாருங்க. ஆபீஸ்ல ஒரு அவசர முடிவு எடுக்கணும்னா சுறா மாதிரி வேகமா செயல்படுவார். டீம்ல ஒரு பிரச்சனைனா ஆந்த மாதிரி எல்லார் கருத்தையும் கேட்டு ஒரு தீர்வு காண்பார். குடும்பத்துல ஒரு சின்ன சண்டைன்னா டால்பின் மாதிரி அன்பா விட்டு கொடுத்து உறவை மதிப்பார். இதுதான் சூழ்நிலைக்கேற்ற தலைமை பண்பு. ஆக, நீங்க ஒரு சுறாவாவோ ஆமையாவோ இருக்கிறது முக்கியமல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற 5 மிருகங்களையும் புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எந்த மிருகத்தோட குணம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது தான் ஒரு சிறந்த தலைவருக்கு அழகு. அப்படி செஞ்சா ஒவ்வொரு முரண்பாடும் ஒரு பிரச்சனை இல்ல, அது உங்கள நீங்களே வளர்த்துக்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பா மாறும். இப்போ உங்களுக்கான கேள்வி, நீங்க இந்த 5ல எந்த மிருகம், உங்களோட இயல்பான குணம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம பார்த்த பயிற்சிகள்ல எந்த ஒரு பழக்கத்தை நீங்க முயற்சி செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அடுத்த முறை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.